ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அதிமுக அம்மா அணியின் கருணாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்பது குறித்த விளக்கமாக பதிவு செய்யுங்கள். ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவரை ஆர்கே நகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரது பெயர் கருணாமூர்த்தி. டிடிவி தினகரன் தரப்பை சேர்ந்தவர் என்பது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. சாஸ்திரி நகர் ஆர்கே நகரில் தொகுதியில் உட்பட்ட 38வது வார்டு சாஸ்திரி நகர் 3வது தெருவில் வாக்காளர்களுக்கு இவர் பணம் கொடுக்கக்கூடிய வீடியோவை பதிவு செய்து தேர்தல் ஆணையம் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறது. அந்த புகாரை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு கருணாமூர்த்தியை கைது செய்திருப்பதாக ஆர்கே நகர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 171E என்ற சட்டத்தின்படி, அதாவது இந்திய தண்டனை சட்டம் 171E என்ற அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததன் அடிப்படையில் அவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், ஏற்கனவே பல்வேறு கட்சிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியிருந்தார்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக. இன்று இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. காவல்துறையினர் இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது தொடர்பாக அந்த வீடியோவை தேர்தல் ஆணையம் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறது. அதை வைத்துதான் காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தொகுதிக்குட்பட்ட முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து வாகன சோதனை மட்டுமல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். இதுபோல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக கைது நடவடிக்கை இருக்கும் என்ற தகவலைத்தான் காவல்துறையினர் முன்வைக்கிறார்கள். சுப்பிரமணியன், பணம் கொடுத்த பிறகு கைது செய்வதை விட பணம் கொடுக்காமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதற்கு காவல்துறையில் என்ன சொல்கிறார்கள்? பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதை தடுக்கும் நோக்கில் பல்வேறு வகையில் கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். முதல் கட்டமாக பல்வேறு அந்த தொகுதிக்குட்பட்ட முக்கிய சாலைகளில் வாகன சோதனை நடத்தப்படுகிறது. அதே போல வாக்காளர்களுக்கு எந்த வகையில் பணம் கொடுக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கும் பணியில் உளவு பிரிவு போலீசார் உதவியோடு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதை தடுக்கும் நடவடிக்கையும் எடுத்து வருகிறோம் என்ற தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பணம் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவை வைத்து அவருடைய விவரங்களை சேகரித்து அதன் பிறகு இன்று காலை அவரை விசாரணைக்காக, அதாவது கைது செய்யப்பட்டுள்ள கருணாமூர்த்தியை விசாரணைக்காக அழைத்து வந்து அதன் பிறகு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், அவர் வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார், அவரிடமிருந்து எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல் இருக்கிறதா? வாக்காளருக்கு அவர் எவ்வளவு பணம் கொடுத்தார், எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடன் சேர்ந்து இவருடைய நண்பர்களோ சரி, இவருடைய ஆதரவாளர்கள் வேறு யாராவது பணம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்களா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் தடுக்கும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இந்த பணம் கொடுக்கிறது, இந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருக்கும் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள்? குறிப்பாக இவர்கள் அந்த 38வது வார்டு சாஸ்திரி நகர் 3வது தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாக சென்று இந்த கருணாமூர்த்தி என்பவர் ஒரு சிலரை அழைத்து சென்று பணம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. அதனை வைத்துதான் காவல்துறையினர் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அதாவது கருணாமூர்த்தியுடன் இருக்கக்கூடிய 2 பேர் அந்த வீடியோவில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற கோணங்களில் அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், நீங்க சொல்லும்போது அந்த வீடியோ பதிவில் மேலும் கூட இருவர் இருப்பதாக கூறியிருந்தீர்கள். அவர் யார் என்பது குறித்த விவரங்கள் எப்பொழுது தெரிய வரும்? இந்த நிலை குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? கைது செய்யப்பட்டுள்ள நபர் கருணாமூர்த்தி, அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த வீடியோவில் அதாவது டிடிவி தினகரன் தரப்பு ஆதரவாளராக இவர் இருந்திருக்கிறார், அந்த வீடியோவில் தெரிகிறது. அதே போல அவர் தொப்பி அணிந்திருக்கிறார், அந்த வீடியோவிலும் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அவருடன் அருகில் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது. அதை கண்டுபிடிக்கும் முயற்சிதான் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், இவர் பணம் கொடுக்கிறார் என்கிற தகவல் காவல்துறைக்கு எப்படி தெரிய வந்தது?
இந்த பணம் கொடுக்கக்கூடிய சம்பவத்தை செல்போனில் பதிவு செய்யப்பட்டு அதனை தேர்தல் ஆணையம் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. குறிப்பாக பேஸ்புக், ட்விட்டர் என சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வெளியாக இருந்தது. இதனை தேர்தல் ஆணையம் எடுத்து இந்த வீடியோவை காவல்துறையிடம் ஆர்கே நகர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகாரின் பேரில் தான் தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஆர்கே நகர் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று கருணாமூர்த்தியை விசாரணைக்காக அழைத்து சென்று அதன் பிறகு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, மேலும் இதுபோன்ற பணப்பட்டுவாடா நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையினர் தங்கள் பணிகளை எந்த அளவுக்கு முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்? தற்போது அந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை துணை ஆணையர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் 6 காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள், அதாவது ஆர்கே நகர் தொகுதி என்பது 6 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. அந்த 6 காவல் நிலைய இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தலைமையில் பல்வேறு கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்காகவும் சரி பணம் பட்டுவாடாவும் தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு, அதாவது இந்த தேர்தல் சில தினங்களுக்கு முன்பு கூட அடகு கடைகள் மூலமாக பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தகவல்கள் வெளியானது. அங்கும் கூட காவல்துறையினர் சென்று நேரடியாக சோதனை நடத்தினார்கள். ஆனால் அங்கு பணம் எதுவும் சிக்கவில்லை. அதே போல வாகனங்கள் மூலமாக பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக சந்தேகம் எழுந்திருந்தது. ஆனாலும் வாகனங்கள் சோதனையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பணப்பட்டுவாடா தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனிமேல் இந்த பணப்பட்டுவாடா நடைபெறாது, கட்டுப்படுத்தப்படும் என்று நம்ப முடியுமா? கண்டிப்பாக இந்த கருத்தை தான் காவல்துறையினர் முன்வைக்கிறார்கள். பணப்பட்டுவாடாவை முழுமையாக தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், அதே போல தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிவுரையின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில் 29 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று உளவு பிரிவு போலீசார் உதவியோடு ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போல பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல் அதிகாரி, அதாவது தேர்தல் கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய சிவ்குமார் வர்மா சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடன் கரண் சிங்காவுடன் இணைந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்லாமல் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விரிவான ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, இணைப்பிலே இருங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அந்த பிரத்யேக காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் பார்க்கலாம். இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு ஏதேனும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து தேர்தல் ஆணைய தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணப்பட்டுவாடா நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அந்த காட்சி புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அதனை ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். முதல் தடவையாக இந்த பணப்பட்டுவாடா செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் பிறகு இனிமேலும் பணப்பட்டுவாடா நடைபெறக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். சுப்பிரமணி, இனிமேலும் இந்த பணப்பட்டுவாடா நடைபெறக்கூடாது என்பதற்காக ஏதேனும் குழுக்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறார்? தேர்தல் ஆணையம் சார்பில் இது தரப்பாக என்ன சொல்லப்படுகிறது? பணப்பட்டுவாடாவை முழுமையாக தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் குழுக்களை அமைத்திருக்கிறது. அதே போல காவல்துறைக்கென்று தனியாக ஒரு IPS அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிவ்குமார் வர்மா அவரது பெயர். அவரது தலைமையில்தான்
ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தரண் சின்ஹாவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். முக்கிய காவல்துறை அதிகாரியும் அதில் கலந்து கொண்டார்கள். ஆர்கே நகரில் தேர்தலை ஒட்டி என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போல தேர்தல் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், எதன் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, எப்படி எந்தெந்த வகைகளில் கொண்டு செல்லப்படுகிறது என்று பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடை தடுப்பதற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வாகன சோதனையில் மட்டுமல்லாமல் பணப்பாடம் நடைபெறுவதை கண்டறிவதற்காக உளவு பிரிவு போலீசார் கூடுதலாக அங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வார்டுகளுக்கும் சென்று கண்காணிப்பு பணிகள், ரகசியமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணப்பட்டுவாடா எங்கு நடைபெறுவது என்பதை வீடியோ ஆதாரமாக அவர்கள் பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தார்கள். அந்த வகையில் இன்று ஒருவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று தேர்தல் துணை ஆணையர் சொல்லும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாத வண்ணம் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என்றும் கூட கூறியிருந்தார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.